அன்பார்ந்த உலக தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் முடக்காத்தான் மணி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை, தனிப்பட்ட சங்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. தென் தமிழகத்தில் எத்தனையோ சங்கங்கள் நாங்கள் இருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய எத்தனையோ போராட்ட களத்தில் நாங்கள் போராடி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கக்கூடிய இது ரொம்ப கஷ்டம். 5 வருஷ ஆட்சியாளர்கள் நீங்க, பல வருஷம் நாங்கள் ஜல்லிக்கட்டினுடைய போராளி நாங்கள். இதுவரை ஒவ்வொரு ஜல்லிக்கட்டினுடைய கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஒவ்வொரு சங்கத்துக்கும் அழைப்புகள் கொடுக்க வேண்டும் சொல்றோம். இது அரசியல் களம் இல்ல, இது ஒரு ஜல்லிக்கட்டு களம். நிறை குறைன்றது ஒரு காலை உரிமையாளரும் மாடுபடி வீரரும் ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்க கள ஆய்வு பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்களா தன்னழிச்சு முடிவெடுக்கக்கூடியது தவறானது. அதே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கொடுக்க போனாலும் தனியார் நபருக்கு ஒரே ஒரு சங்கத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறீங்க. மித்தவர்களை பூரா அடக்குமுறை பண்றீங்க. இந்த 4 வருஷ காலத்தில் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு அடக்குமுறை. ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கொடுத்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய அரங்கத்தில் உட்கார வைக்கணும்னாலும் சரி, எத்தனை சங்கங்கள் இருக்கும். ஜல்லிக்கட்டு மீட்பு கழகம் அருமை நண்பர் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டோட மீட்பு கழகத்தினுடைய மாநில தலைவர் அருமை நண்பர் ராஜேஷ் இருக்காப்ல. அதே இது ஜல்லிக்கட்டினுடைய நலச்சங்கத்தினுடைய இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் இருக்காங்க, இளைஞர் பேரவை இருக்காங்க, ஏறுதழுவது பேரவை இருக்காங்க, தென்னிந்திய இஸ்லாமருடைய ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர்கள் இருக்காங்க, வடமாடு நலச்சங்கம் இருக்காங்க, வீரத்தமிழருடைய வடமாடு நலச்சங்கம் இருக்காங்க. இத்தனை சங்கங்கள் இருக்கும் பொழுது எந்த சங்கத்தையும் அடக்குமுறையாக இது பண்றாங்க. ஒரு தனி சங்கத்துக்கும் ஒரு தனியான ஒரு சங்கத்துக்கு மட்டுமே அமைச்சர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது எப்படின்னா ஒரு பிள்ளைக்கு சோறு போட்டு இன்னொரு பிள்ளைக்கு காக்க வைக்கிற போல. அது எப்படின்னா 4 வருஷ காலத்தில் இந்த அடக்குமுறையை நாங்கள் மிகப்பெரிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலையும் நாங்க பாத்தீங்கன்னா எங்களை மட்டம் தட்டுறது உண்டு, எங்களை எதையும் கூப்பிடுறது கிடையாது. நீங்க ஓட்டு போட்டாலும் போராட்டியும் நீங்கள் எங்களுக்கு அமைச்சர். நீங்க இதை நன்றாக தெரிய வேண்டும். மதுரையினுடைய அமைச்சர் நீங்க ஓட்டு போட்டாலும் போராட்டியும் எங்களுடைய அமைச்சர். நீங்க அனைவருக்கும் பொதுவான ஆளா இருந்திருக்கணும். இதுவரையே எதுவுமே கூப்பிடல. தனியார் ஒரு சங்கத்துக்கு மட்டுமே நீங்க முன்னுரிமை கொடுத்திருக்கீங்க. 4 வருஷ காலம் அடக்குமுறை எவ்வளவு நாள்? இந்த காலத்துக்கு விரிவாலம் வரும் அப்படின்னு சொல்லி காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதே மாவட்ட ஆட்சித்தலைவராலும் சரி, பல வருஷம் ஜல்லிக்கட்டுக்கான போராடி நாங்கள் மீட்டெடுத்து கொடுத்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு நாள் ஜல்லிக்கட்டு நடத்துறவங்க. ஆனா பல வருஷம் நாங்கள் போராடியவர்கள். ஜல்லிக்கட்டுக்கு அரங்கத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வாடிவாசலுக்கு வரணும்னாலும் கூட கேரளா மாநிலத்துல இருந்து வந்துடுறான், ஆந்திரால இருந்து வந்துடுறான், பாரியில இருந்து வந்துடுறான். ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்குறதெல்லாம் மேலேறி உட்காந்துடுறான். ஜல்லிக்கட்டை போராடி மீட்டெடுத்தவெல்லாம் திருப்பாவையில் நிற்கிறான். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் தடை வாங்குறவங்க போல ஸ்டேடியத்துல அரங்கத்துல 5 வருஷ ஆட்சியாளர்கள் நீங்க மேலேறி உட்கார்ந்துறீங்க. ஜல்லிக்கட்டுக்கு பல வருஷம் போராடியவர்கள் தெருப்பாதையில் நிற்கிறோம். இதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. 2026ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டோட சங்கத்துக்கு கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்துக்கு கூப்பிடணும் எல்லாத்தையும். அதே இந்த ஆட்சியாளர்கள் பக்கத்துல நாங்க உட்கார விருப்பம் இல்ல, தனி கேலரி அமைச்சு கொடுக்கணும். எத்தனையோ சங்கங்கள் இருக்கும். எதுக்காண்டி ஒரு நாள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டு போயிருவாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கு உரிமை பெறணும்னா பல நாள் ரோட்ல உட்காந்து போராடியவர்கள் நாங்கள். ஒரு பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சுட்டு இன்னொரு பிள்ளைக்கு மண்ணலி போடுறீங்க. இதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கு. சமத்துவமாக ஒரு பொதுவாக
எல்லா பேர்த்துக்குமே சுயமரியாதையோடு நடந்துக்கிறணும். அந்த மரியாதை எல்லாம் கிடையாது. கண்ணுக்கு நெகிர நடந்துக்கிருக்கு. இதை ரோட்ல இறங்கி 2026ஆம் ஆண்டு காவல்துறையிட்ட அனுமதி பெற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம். ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டை சங்கத்தை ஒன்றிணைத்து நாங்கள் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அன்பாக ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைப்போம். எவ்வளவு நாள் நீங்க அடக்குமுறை பண்ணுவீங்க? இதெல்லாம் நினைக்கும் பொழுது அதே ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கொடுக்க போனாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சரும் தனிப்பட்ட ஒரு சங்கத்துக்கு மட்டுமே நீங்க கொடுக்குறீங்க. ஏன் நாங்களா மனிதர்கள் இல்லையா? எங்க சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வாக்கு ஓட்டு போடலையா? ஒரு மனிதன் ஓட்டு போட்டிருப்பான், ஒருத்தர் போடல, போடனாலும் போராட்டி எங்களுடைய நீங்க அமைச்சர், நீங்க எங்களுடைய அமைச்சர், நீங்க மூல தெரிஞ்சுக்குங்க. ஓட்டு போட்டாலும் போராட்டி மதுரையினுடைய அமைச்சர். எல்லா பேத்துக்கும் ஒரு சமத்துவமாக எல்லா பேத்துக்கும் மக்கள் பிரதிநிதியாக நீங்க இருக்கணும். தனியார் ஒரு நபருக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு சோறு ஓட்டு, இன்னொரு பிள்ளைக்கு நீங்க மண்ணடி போட்ட கதை. நாங்கள் தெருப்பாதையில் நிற்கும் போது எத்தனை இடத்தில் நாங்கள் வேலை வேலைச்சு கொண்டு இருக்கிறோம். 2026 இதுக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டுடைய சங்கங்களை பூரா ஒன்றிணைத்து எங்களுடைய உரிமையை நாங்கள் பெறுவது வரை நாங்கள் எங்களுடைய முயற்சியை கைவிட மாட்டோம். நன்றி, வணக்கம்.